சுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எப்படி நீங்க சொல்லலாம்னு கேட்கிறாரு. பேர் நான் சொல்லாம சுவேல் கருணாநிதி தானே எடுத்துக்கிட்டீங்க, அப்ப அந்த பேர் தான் சொல்லுவாங்க. அவர் என்ன டா போடாவா? அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் பிரசிடென்டே அது அப்ரூவ் கொடுக்காதனால இதுக்கப்புறம் அது வந்து போராடுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. அவர் வந்து நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம். களத்துக்கு வந்தாரான்னு கேட்டீங்க, மக்களுக்காக போராடினான்னு கேட்டீங்க. மக்களுக்காக வந்திருக்காரு, களத்துக்காக போராடிட்டு இருக்காரு. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றீங்க, என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுறீங்க. இங்கே 200 கொடுத்து கூட்டுற ஊப்பி 18 வயசுல என்ன பண்ணியிருப்பீங்க? சினிமாவில் நடிகனும் அவங்க அப்பா எழுதின ஸ்கிரிப்டுக்கு உட்காந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் சின்னவர் இந்திரா காந்தியும் கலைஞரும் உட்காந்து பேசின அரசியலை கேட்டுட்டு இருந்தாரு. அது இதெல்லாம் புழுகத்தோட ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில். மோடிஜி ஏன் வரல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, அமித்ஷாஜி ஏன் வரல நம்ம கேட்டால் கரெக்டாக இருக்குமா? கட்சியோட தலைவர் அவர்கள் தானே, ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்தாரு? அந்த நம்ம லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு படித்தவனுக்கு இது பிடிக்காது. கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை சார். எனக்கு பிடிச்சிருக்கா? தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு நம்ம எல்லாருமே படித்தவங்க. படிக்காத சில தற்கு டேக்-ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் பிரதர். கொஞ்சம் சமீபத்தில் தொகுதி வரைக்கு எதிர்ப்பு சட்டத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் மாண்புமிகு முதல்வர் கூட்டி நடத்தினாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்புக்கு ஆமாம் புசியானவர்கள் கலந்துக்கிட்டாங்க. நானுமே கலந்துக்கிட்டேன். ஓ, நீங்களும் போயிருந்தீங்க. 3 அந்த இதில் வந்து நானும் அண்ணன் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். சரி. அவங்க வந்து அவங்க அறிக்கையை ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. நான் ஒரு 3 விதமான பரிந்துரைகள் கொடுத்துருந்தேன். ஓகே. அந்த டீலிமிட்டேஷன்ஸ்க்கு இப்படி தான் வேணும்ன்றது. ஓகே. அதை வந்து கண்டிப்பாக மறுபரிசீலிக்கப்படும், எடுக்கப்படும்னாரு. 2 பேர் மட்டும்தான் அதில் சொன்னோம். ஜெயக்குமார் ஒருத்தர் வந்து அவரும், அதாவது அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஜெயக்குமாரும், தமிழ்நாடு இளைஞர் கட்சி நானும் மட்டும்தான் 7.18% இன்றைக்கி இருக்கிற ரேஷியோ. இந்த ப்ரோரேட்டா ரேஷியோ அதே மாதிரி 14.4% ஊபிக்கு இருக்குது, உத்தரப்பிரதேஷ்க்கு இருக்குது. அவர்களுக்கு அதே சதவீதத்திலையும் நமக்கு இதே சதவீதத்திலையும் தான் நீங்கள் வந்து கூட்டினாலோ குறைச்சாலோ என்ன பண்ணாலும் இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். இதை மாறக்கூடாது அப்படின்ற இதை நம்ம சொன்னோம். அதை வந்து நம்ம பேர் சொல்லலை, இருந்தாலும் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னதை இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தீர்மானத்தில் 7.18% தீர்மானமாக நிறைவேற்றிட்டு ஆட் பண்ணாங்க அவங்க. ஓகே. நான் பேசினதை கேட்டுட்டு நல்லா பேசுனீங்க தம்பி, நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை பரிசீலிக்கலன்னு சொன்னாங்க. 3 விதமான பரிந்துரைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகே, சிறப்பு. இப்போ மறுபடியும் வந்து நீட் எதிர்ப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை 9ஆம் தேதி நடக்குது. நம்ம அழைப்பு விடுத்திருக்காரு. சட்டசபையிலும் தீர்மானம், இந்த ஆட்சி வந்த உடனே சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆளுநருக்கும் பரிந்துரைச்சாங்க. ஆளுநர்கிட்டேருந்து பெருசாக ரிப்ளை வரலன்னொடனே இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் நீட்டு விலக்கை வந்து கேன்சல் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க, அப்ரூவ் பண்ணலை. இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டுறது வந்து ஒரு தேர்தலுக்காக தான் நடத்துகிற மாதிரி தானே இருக்கும். அதான் பதில் சொல்லிட்டீங்களே நீங்களே, அதில் என்ன இருக்குன்ட்டு கேள்வி சொல்லும் போதே தேர்தலும் சேர்த்து சொல்லிட்டீங்களே. இது வந்து நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி அன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் கண்டிப்பாக அழைப்பு வரும் தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு. அங்கே வந்து முதலமைச்சரை பார்த்து நான் கண்டிப்பாக அந்த நீட்டுக்கு சில கேள்விகள் கேட்பேன். அவரால் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் இருக்குது. அவரோ இல்லை துணை முதலமைச்சர் உதய் புரோவோ கண்டிப்பாக என்னோடய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கான வெயிட்டிங்கில் நாங்கள் இருக்கோம். ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த 9ஆம் தேதி அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடத்த போகிற நம்மளோட அடுத்த மீட்டில் நிச்சயமாக அதுக்கு நான் இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன் அவங்களன்னு சொல்லி அதை வைக்கிறேன். இதில் என்னென்ன குறைபாடுகள், இவங்க ஏன் இது நடத்திட்டு இருக்கு, என்ன இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒட்டுமொத்த ஸ்டடி நான் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டை பற்றின A to Z. ஏன் தமிழ்நாடு மட்டும் இதற்கு எதிர்க்கிறது நல்ல விஷயம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி இருக்குது. அவர்கிட்ட கேள்வி கேட்பேன், அவர்கிட்ட பதிலை வாங்கிட்டு அந்த பதிலோடு வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். இப்போ தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் பிரசிடென்டே அது அப்ரூவ் கொடுக்காதனால இதுக்கப்புறம் அது வந்து போராடுறது வேஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி ப்ரெஷரு. அவர் வந்து நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோம்னு டெய்லி வந்து பேப்பரை பார்த்து 9ஆம் தேதின்னு வேறு சொல்லியிருக்காங்க. அவருக்கு அளவுக்கு மீறின ப்ரெஷரில் இருக்கார். நல்லா படித்த மனிதர், அவர் மேலே ஒரு மரியாதை எனக்கு உண்டு பர்சனலாக. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், தலைவர் பதிகின்றது ஒரு வெங்காயம் மாதிரி உரிக்க ஒன்றுமே இருக்காது அப்படின்னாரு. அதை தான் அவரை எதிர்க்கும் கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை எதிர்க்கும் கட்சிகள் சொல்கிற, ஆமாயா நீ வெங்காயம் தான் எங்களுக்கு தெரியும், உன்னை உரிக்க ஒன்றுமே இல்லை, சும்மா நாங்கள் சீனை போட்டுன்னுக்கிற, நீ ஒரு வெங்காயம் தான், உனக்கு ஒரு வெங்காயமும் தெரில, உரிக்க நீ வேஸ்ட்டுன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா நாங்கள் சொல்லுங்க. அப்படி வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க, எதிர்க்கும் கட்சிகள் அவரை சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று கூட அவர் பேசும்போது சொன்னார்,
தாவேகா வந்து இந்த மாதிரி வந்து வக்ஃப் போர்டுக்கு வந்து எதிர்த்து அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்து வந்து போராடுது, இதை வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து போராடணும் அப்படின்ற களத்தில் வந்து நிற்கணும்னாரு. இவர் தான் ஒரு 10 நாள் முன்னாடி சொன்னார், நாங்கள்லாம் அரசியல் களத்தில் இன்னும் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம். இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரெல்லாம் பேச தகுதி இல்லை, இடுப்பு கீழே தான் லைக்குன்னு சொன்னார். நீ மக்கள் ரோடு வந்தானா வரலையா? அதை பற்றி எதுவுமே பேசல. உடனே பின்ன சொல்கிறீங்க களத்துக்கு வந்தாரான்னு கேட்டீங்க, மக்களுக்காக போராடினான்னு கேட்டீங்க. மக்களுக்காக வந்திருக்காரு, களத்துக்காக போராடிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இங்கே 200 கொடுத்து கூப்பிட்டு வர ஊப்பியா என்னன்னே தெரில, என்ன கூப்பிட்டான்னு தெரிலப்பா, ஏதோ வருஷம் நாங்கள் வந்து நின்றுக்கிறோம், அதை குத்தாங்க கையில் பிடிச்சி நிற்கிறோம், அந்த பொம்பளைங்க சொல்லுவாங்கள்ல, பெண்மணிகள், வயசான பாட்டியம்மார்கள், அந்த மாதிரியா வந்தது. இந்த வக்ஃப் போர்டோட அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்த்துன்றது தெரியாதா? முதல் முறையாக நேற்றுக்கு வந்து பொதுச் செயலாளரே கலந்துட்டுருக்காரு. அந்த பொதுச் செயலாளரும் என்னோட பிரச்சனை என்னன்றதை வீரியமாக எடுத்து சொல்லியிருக்காரு. அப்படின்ற போது வந்திருக்கிற அத்தனை பேரும் யார்? விஜய் அண்ணா ரசிகர்கள், விஜய் அண்ணா தோழர்கள், விஜய் அண்ணா தொண்டர்கள். அவரோட முகமாக தானே வந்து நிற்கிறான். அவர் என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்து நிற்கிறாரு, மற்றவங்களாம் வெளில வரும். இது என்ன கேள்வி இது சார்? பொதுச் செயலாளரே வந்துட்டார், அத்தனை பேர் வந்திருக்கான், இவங்க எல்லோருமே அவரோட முகமாக வந்து நிற்கிறான். நின்ன ஒவ்வொருத்தரும் விஜய் அண்ணா முகம், எதிர்க்கிறவன் அத்தனை பேர் விஜய் அண்ணா முகம். இது ரொம்ப சிம்பிள். பொதுக்குழுலேயே வந்து பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, 234 தொகுதியிலையும் நீங்கள் தான் சார் நிற்கிறீங்க, உங்கள் முகமாக தான் பசங்க நிற்க போகிறாங்கன்றதையும் சொல்கிறாரு. கட்சி தாவேகானா விஜய்னா தாவேகான்னு வருது. பொருளாளர் நின்று இருக்காரு, சிடி நிர்வாகம் இருக்காரு, லயலாமணி நின்று இருக்காங்க, மாநிலத்தோட எல்லாருமே நின்றுருக்காங்க, தலைவர் மட்டும் நிற்கல. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில், மோடிஜி ஏன் வரல அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு, அமித்ஷாஜி ஏன் வரல, நம்ம கேட்டால் கரெக்டாக இருக்குமா? கட்சியோட தலைவர் அவர்கள் தானே. அப்போ ஏன் அவங்க வந்து தமிழ்நாட்டில் நடத்த போராட்டத்துக்கு வரல அப்படின்னு கேட்கலாமா? கரெக்டாக இருக்குமா? ஏன் வீட்டுக்குள்ளே உட்காந்தாரு சொல்ல முடியுமா? நீங்கள் நடத்துகிற போராட்டம் என்பது, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர்கள் சார்பாக மத்திய அரசின் அவங்கள பொறுத்தவரைக்கும் மத்திய அரசு, நம்மளை பொறுத்தவரைக்கும் நடுவண் அரசு, திமுக பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசு. ஸோ நம்ம நடுநிலையாக இருக்கிறதுனால நடுவண் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இவனும் கிடையாது அவனும் கிடையாது. இப்படி சொன்னால் சங்கின்றுவாங்க, அப்படி சொன்னால் ஊப்பின்றுவாங்க. 2 பேரில் நடுவண் அரசு, எல்லாருக்கும் நடுவார்கள் தானே. நீங்கள் நாங்கள் நடுவண் அரசுன்னு சொல்லிடுறது. இப்போ மோடிஜி வரல அப்படின்னு நான் கேட்டால் கரெக்டாக இருக்குமா? இவரை பார்த்து, அண்ணாமலையை பார்த்து இந்த கேள்வி தான் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. என்ன கான்டெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அந்த விஷயத்தை எதிர்த்து ஒரு விஷயத்தை சொல்லி போராட்டம் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நாங்கள் இவ்வளோ நல்லது வச்சுருக்கோம், இதில் எதுக்காக நீங்கள் போராடுறீங்க தப்புன்னு சொல்லிட்டு வாங்க நேருக்கு நேர் விவாதிப்போமா அப்படின்றது நல்லாயிருக்கும். எதையோ ஒரு நொட்டா வர வேலைன்னு போன வர வரைக்கும் சொல்லிச்சு மக்களுக்காக, நாங்கள் நிற்கிறோம் களத்தில், நீங்கள் நின்னீங்களான்னு. களத்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் வந்து நின்ட்டாங்க, தலைநகர்லேயும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 லட்சம் பேர் அட்லீஸ்ட்டு இது போராடி இருப்பாங்க ஒட்டு மொத்தமாக எடுத்துருந்தீங்கன்னா. அப்புறம் இப்போ நீ களத்துக்கு வந்தோடனே எதிர்காரகர் வந்தீங்கள்னு தெரியாமல் வந்து ஏன் நிற்கிறீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? ஸோ இது ஏதோ ஒன்று சொல்லி ஒரு மட்டம் தட்டணும், அதை சிறுமைப்படுத்தணும் என்ற எண்ணம் தானே தவிர, அதை கருத்தோவியமாக நம்ம வந்து கருத்துடையாடல் பண்ணி அதில் இருக்கிறது நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு பேசக்கூடிய இடத்துல இவங்க யாருமே இல்லைன்னு தான் பார்க்குறேன். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட திமுக மேடைகளில் அவர் தவேக தலைவர் விஜயை வந்து ஒரு விமர்சித்து பேசுகிறதே வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த பேட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் போஸ் வெங்கட் திமுகவில் இருக்கார். அவர் என்ன 50 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் அரசியலுக்கு வரீங்க? அவர் சொன்னது மாதிரி இது வந்து மன்னாதி மன்னர் ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவேசமாகவே பேசியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து? வெறும் போஸ் வெங்கட் மட்டும் வேண்டாம், அவர் கூட இந்த கருப்பழனியப்பன், இவர் பேர் என்ன, பாக்யராஜ் சார், வாரிசு சொல்லாதீங்க. இல்லை, இதை நான் 2 விதமாக பார்க்குறேன். நீங்கள் அடுத்த கேள்வி கண்டிப்பாக வந்து சரி இப்படி நீங்கள் சொன்னீங்களே சிவாஜின்னு ஆரம்பிப்பீங்க, கிருஷ்ணமூர்த்தி அவர் கொஞ்சம் பதிலில் நீங்கள் அடுத்தது வந்துடுவீங்கன்னு தெரியும். அதை பிரிச்சுப்போம், 2ஆவே பிரிச்சுப்போம். இவர்கள் யாருமே வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இல்லை சார். நான்லாம் வந்து அதாவது இந்தியாவோட ஐக்கானாக பார்க்குற ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கிங் அப்படின்னு பேசக்கூடிய, திரைக்கதையின் மன்னன் என்று சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார்லாம் இதை பேசக்கூடாது. அவர் யாரோட கலைவாரிசு? எம்ஜிஆரோட கலைவாரிசுன்னு சொல்லி இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு குட்டி எம்ஜிஆர் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அவரை வந்து அந்த ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருக்கிறவர் இன்றைக்கி போயிட்டு ஒரு மேடையில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவரோட தலைவராக அவரின் வாத்தியார் அப்படின்னு சொன்னவர் எந்த அளவுக்கு மாற்று கட்சியில் நின்று பேசி அவர் சிறுமப்படுத்துறீங்க. உங்கள் வயசுக்கு, எங்கள் அப்பா வயசு அவருக்கு, அவரெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, அவரை வந்து விமர்சிக்க கூட மனசு வர மாட்டேங்குது. அதுபோல் தான் இவங்க நீங்கள் சொன்னதை கருப்பழனியப்பனாக இருக்கட்டும், போஸ் வெங்கட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்லணும்னா 200 ரூபாய்க்கு நிற்கிற உருட்டு பீப்புள் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அதனால நான் வந்து பாக்யராஜ் சார் அதுக்குள்ளே கொண்டு வரல, இருந்தாலும் மனசு வரலன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இந்த லெவலுக்கு நீங்கள் போயிடாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். போஸ் வெங்கட்லாம் அப்படி தான் இருப்பார். அவர் என்ன பண்ண முடியும்? போஸ் வெங்கட் சார் அவர்களை தான் நான் கூப்பிடணும்.
இந்த சாருன்றது அவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவர் போஸ் வெங்கட் மாதிரி பேசல, லூஸ் வெங்கட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம தனி மனித தாக்குதல் என்றைக்குமே நம்ம பண்ணதில்லை. நாங்களும் தான் சொல்கிறோம், இது மன்னர் ஆட்சி இல்லை, மன்னாதி மன்னன் ஆட்சின்னு அவரே ஒத்துக்கிறார். அவர் உண்மையை பேசுகிறாரு. நான் வந்து அந்த விஷயத்தில் அவர் நான் முடிசூடா மன்னன் வேறு சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன், முடிசூடா மன்னன்னா ஒரு மன்னர் தானேங்க, மன்னாதி மன்னர் இல்லைங்க, மன்னாதி மன்னர் ஆட்சிங்க. அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். வாரிசியல் மன்னர் ஆட்சின்னு அவரே ஒத்துக்கிறார் பாருங்க ஏறி. அதை நான் ஒத்துக்கிறேன். மேபி பேமெண்ட் போல இருக்குது, அதனால தான் கடுப்பில் அப்படி மாற்றி பேசிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒரு ராஜா இருப்பான், ராஜா கீழே சில குறுநில மன்னர்கள் இருப்பாங்க. அந்த மன்னர்கள் கப்பம் கட்டுவாங்க அந்த ராஜாக்கு, பெரிய ராஜாக்கு. சரிங்களா? அதுதான் நாங்களும் சொல்கிறோம். மன்னர் ஸ்டாலின், அவருடைய இளவரசர் உதய் ப்ரோ இருக்கீங்க. அவங்க கீழே கப்பம் கட்டி கொண்டு இருக்கிற குறுநில மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு அரசியல் குறுநில மன்னர்கள் அப்படின்னு வச்சுப்போமே. நீங்கள் சொன்ன மன்னாதி மன்னன், அவரும் மன்னாதி மன்னன். இந்த மன்னர்கள் யார்? மன்னர் பரம்பரை சொல்கிறவங்க யாருன்னா, திருச்சியில் யார் இருக்காங்க? நேரு ஐயா இருக்காங்க. தஞ்சாவூரில் டிஆர் பாலு, வேலூரில் துரைமுருகன், சரிங்களா? திண்டுக்கல்லில் ஐ பெரியசாமி, விழுப்புரத்தில் பொன்முடி. இவர்களெல்லாம் குறுநில மன்னர்கள். அவரோட வாரிசு தானே இருக்கீங்க. இப்போது என்னோடய கேள்வி என்னென்னா, திருச்சியில் நேரு இருக்கார், அவர் பையன் அருண் நேரு தான் எம்பியாக இருக்கார். வேறு யாருமே ஆக முடியாதா? ஏன்? மன்னருக்கு அடுத்தது யார் வருவாங்க? இப்போ ராஜராஜ சோழன் இருக்கார் சார், அவருக்கு அடுத்தது யார் வந்தாங்க? ராஜேந்திர சோழன். அப்போ ராஜேந்திர சோழன் நல்ல அரசர் தான். ஆனால் ராஜேந்திர சோழனோட நல்ல அரசர் யாருமே இல்லையா? அப்போது மன்னராட்சி தான். முதலாம் குலோத்துங்க சோழன், இரண்டாம் குலோத்துங்க சோழன் தானே வரீங்க. அப்போ அது மன்னராட்சி தானே. அது எதுவும் எப்படி அந்த மன்னராட்சி வரும்னா, இரண்டாம் பையனுக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டான். முதல் பையன் தான் ராஜாவாக உட்காரணும். அப்படிப்பட்டது தான் அந்த மன்னராட்சிக்குள்ளே வருது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதை தான் வந்து விஜயன் நான் சொல்கிறாரு, மன்னராட்சியை நடத்தி கொண்டு இருக்கும் முக. இப்போ நான் சொன்னது ஏதாவது போயிருதா? கதிரானந்தை தவிர வேறு யாருமே கிடையாது, டிஆர்பி ராஜா தவிர வேறு யாரும் கிடையாது, அசோக் சிகாமணியை தவிர வேறு யாருமே கிடையாது. அவங்க குடும்ப கட்சின்னு ஒத்துக்கிறாங்க. குடும்பமாக நாங்கள் கட்சி பண்ணி அதனால தான் அது மன்னராட்சி சார். பதவியில் யார் சார் உட்காந்துருக்கா? இது வந்து வெறும் இது மேல் மட்டத்தில் மட்டும் பார்க்காதீங்க. ஒன்றியத்தில் இருக்கிற செயலாளரோட பையன் தான் இங்கே ஒன்றிய செயலாளராக இருக்கு. அப்படியே ஸ்டாட்டிக்காக நான் சொன்னல, குறுநில மன்னர்கள், அதற்கு மன்னர், அந்த மன்னர் குறுநில மன்னர்களின் மன்னாதி மன்னர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல, அதுதான் இங்கே நடக்குது. அதை தான் சொன்னார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு எப்படி நீங்கள் சொல்லலான்னு கேட்குறாரு. பேர் நான் சொல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுவாங்க? மரியாதை தானே சார் சொன்னார். நீங்கள் எப்படி சார் வந்து இது எடுத்துக்கிட்டீங்க? சிஎம் ஆகும்போது முத்துவேல் கருணாநிதி தானே எடுத்துக்கிட்டீங்க. அப்போ அந்த பேர் தான் சொல்லுவாங்க. அவர் என்ன டா போடா வாடா டேய்னி உங்கள் கட்சிக்காரன் பேசுகிறானே பச்சை அசிங்கமா, அந்த மாதிரியா பேசுகிறாருங்க? இல்லை அவருக்கு நான் அப்புறம் வரேன், அவர் தனியாக பேசுவோம். அவருக்கு அப்படியா பேசுனாங்க? பேசலையே. அவர்களே என்பது மரியாதை குறிக்கிறது. முதல்வருக்கான மரியாதை கொடுத்து தான் அவர் பேசினார். தப்பாக ஒன்றும் பேசலையே அவர். அப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, 12 வயசில் நீங்கள் 18 வயசில் என்ன பண்ணியிருப்பீங்க? சினிமாவில் நடிகணும் அவங்க அப்பா எழுதின ஸ்கிரிப்டுக்கு உட்காந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் சின்னவர் இந்திரா காந்தியும் கலைஞரும் உட்காந்து பேசின அரசியலை கேட்டுட்டு இருந்தாருன்னாரு. அதாவது ஓரளவுக்கு புழுகலாம், இதெல்லாம் புழுகத்தோட உச்சமாக இருக்குது. ஒருத்தன் வந்தானா நடந்து ஒரு சொட்டு கூட நனையிலையா, வீட்டுக்குள்ளே வரும்போது கொட்டு தான் மழை, எப்படா நனையாமல் வந்தேன்னு கேட்டானா. அதுக்கு அவன் சொன்னானா, அந்த மழை துளி உழுது இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு கேப் வரும்ல, உழறதுக்கு இந்த துளிக்க அதில் பூந்து வந்துட்டேன் அப்படின்னானா. அந்த மாதிரி இந்த இவர் போஸ் வெங்கட் பேசுறது. ஆல்ரெடி ஒரு லூஸ் வெங்கட்னு போட்டு கிழிச்சின்னு இருக்கிறாங்க. பாவம், இந்த மாதிரி லூஸ் தரமாக பேச சொல்லாது. ஒரு புரோட்டோகால் இருக்காது. முதல்ல இந்திரா காந்தி அம்மா கோபாலபுரம் வீட்டுக்கே வரல. அவர் சொன்னது, கோபாலபுரம் வீட்டில் சின்னவர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின், இந்திரா காந்தி அவர்களும் கலைஞர் அவர்களும் பேசிக்கொண்டு இந்த அரசியலை கேட்டு கற்றுக்கொண்டிருந்தார். இவர் நான் கூட நின்றுட்டு வேடிக்கை பார்த்துருந்தாரா? வளரலாம் இருக்குது. ஒரு புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. அந்த அம்மா வரவே இல்லை. அப்படியே வந்திருந்தாலும் ஷீஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஒரு பிரைம் மினிஸ்டர் உள்ளே வரான்றக்கா பேரம் பேத்திலாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து வச்சு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க நாட்டு பிரச்சனையை. இவங்க தம்பி நீ கேளு தம்பி அப்படின்னு கேட்க வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் கட்சியிலேருந்து யாருமே, எனக்கு அடுத்து யாருமே அரசியலில் வரமாட்டேன்னு சொன்ன கட்சிங்க நீங்கள். அப்பா சொன்னார், பையன் சொன்னாரா சொல்லலையா? நான் சினிமா தான், எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அதற்காக ஒரு கேட்டகரி இருக்குது. எங்கள் அப்பா உழைச்சாரு போனார் சொன்னவர் தானே நீங்கள். அரசியலுக்குள்ளே இருக்க எம்எல்ஏக்கு நிற்க மாட்டேன் சொன்னது எதுவுமே செய்யலை. முக ஸ்டாலின் ஐயா சொன்னாரா சொல்லியா? எனக்கு அப்புறம் என் கட்சி என் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட வாரிசு அரசியல் வராதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க, நாங்கள் சொல்லலையே. 2016 சொன்னாரா இல்லையா? அப்புறம் அதையே பையனும் சொன்னாரா இல்லையா? தலைவர் சொன்னது தான்
அதை எப்படி மீற முடியும்னு சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் இப்போ வந்து 12 வயசுல உட்காந்து அரசியல் கேட்டாராமா? அரசியல் கேட்டவர் எது சார் சினிமாவில் நடிக்க போனீங்க? இந்திரா காந்தி அம்மா சொல்லிச்சா, தம்பி நீ சினிமாவில் நடித்த பெரிய ஆளாக தயவுசெய்து போய் நடிப்போ, தலைவர் கருணாநிதி சார் உங்கள் பேரனை சினிமாவில் நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க போல். அதனால தான் அவர் பேர். அதான் சொல்கிறேன்ல, பேசுகிறத கரெக்டாக பேச சொல்லுங்கள். எதையாவது உளறி கொட்டணுமேனு வந்து கொடுத்த அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, கொடுக்குற காசுக்கு என்னமா கூறான் பாடுறா அப்படின்னு வடிவேலு, அந்த மாதிரி தான் இருக்குது போஸ் வெங்கட் கூவுறதெல்லாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, இவர்களுக்கெல்லாம் சாதாரணம். மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சார் இஸ் ஆஃப் நோன்ல நடிக்கிற விஜய் வந்து பங்கேற்றதை அப்படிதான் சிறுபான்மையின மக்களை விமர்சித்து பேசினாரு. அது கண்டனத்துக்கு உட்பட்டது. மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ மறுபடியும் தனிப்பட்ட முறையில் விஜய் நான் ஒரு தகாத வார்த்தையிலையும் முக்கியமாக புசியானந்தனில் வந்து ஒரு தப்பான ஒரு திருடராக அவர் வந்து ஏமாற்றும் திருடனாக சொல்லி பேசியிருக்காரு. இதற்கெல்லாம் விரைவில் கண்டிப்பாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியின் மூலமாக நான் நம்புகிறேன். கையிலேருந்து முன்னெடுப்பு எடுக்கிறாங்களா சார்? தெரியாது எனக்கு. ஓகே, எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, முதல்ல அவருக்கு வரேன். அவர் வந்து சாதாரண கிருஷ்ணமூர்த்தி இல்லை, அவர் வந்து லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் அவர் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான் இல்லையா? அதனால் எங்கள் அண்ணன் விஜயனாவும் சொல்லியிருக்காரு. பார்த்துருப்பீங்க, எதுக்கு ப்ரோ இவ்வளோ கோவம்? யாராவது ஒருத்தர் தப்பாக பேசினாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்பால் திருத்த பார்ப்போம், இல்லைனா ஒதுங்கிடுவோம். அவர்களை வந்து அவர்கள் விமர்சித்தது போல் நம்மளும் கீழ்த்தனமாக விமர்சிக்க வேணான்னு விஜயனா அவங்களுக்கெல்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்த பாயிண்டில் எடுக்கும்போது அவரை வந்து லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தின்னு வைக்கணும். சிவாஜின்றது ஒரு நல்ல மாபெரும் நடிகனோட பேர், ஒரு மாபெரும் ராஜா அரசன் சத்ரபதி சிவாஜி, சத்ரபதி சிவாஜி சூப்பர் ஸ்டார் வேற அவரோட பேரும் அதில் இருக்குது. அவர் இன்னி வரைக்கும் ஒருத்தரை கூட அவ்வளோ கீழ்த்தனமான ஒரு வார்த்தையில் பேசினது கிடையாது. அவரோட சொந்த பேர், ரஜினி சாரோட சொந்த பேர், ஒரிஜினல் நேம் சிவாஜி தான், சிவாஜி கேக்வாட், சிவாஜி கேக்வாட். அதனால் இந்த மாதிரி நல்லவர்களோட, அதாவது மாபெரும் தலைவர்கள் மாபெரும் நல்லவர்களோட பேரை வந்து அவருக்கு அதை பொருத்தக்கூடாது. அவர் வந்து அன்பால் எல்லார்கிட்டையும் அவர் பேசுகிற பேச்சை கேட்கும்போது அப்படியே உருகுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கழுத்தில் ஒரு பெரிய செயின் பார்த்துருப்பீங்க. அவரே சொல்கிறாரு, சின்னவர் எனக்கு ஓகே சொல்லிட்டாருங்க, நான் என்ன வேணாலும் நீ பேசு நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. இப்போ புரியுது அந்த ராஜா ஆட்சி எப்படி வருதுன்ட்டுன்னு. இந்த அரசவையில் சில கவிஞர்கள்லாம் வந்து பாடிட்டு போவாங்க. அது மற்றவனுக்கு பிடிச்சிதா பிடிக்கலாம்லாம் தேவை கிடையாது, ராஜாவுக்கு பிடிச்சா போதும். உடனே ராஜா கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து பரிசு பொருளாக பொற்காசுகள் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கழுத்தில் அவ்வளோ பெரிய செயின். ஒருவேளை சின்னர் வந்து அவர் பேசினதை கேட்டு அவர் சொல்கிறாடலையும் அவர் அவரோட வார்த்தை ஜாலத்திலையும் அவரோட தமிழ் புலமையும் கேட்டு ஒரு செயின் பரிசு கொடுத்துருக்காரு போல இருக்குது. அதனால தான் அவர் அப்பப்போ அப்படி வச்சுக்கிட்டு அப்படி பேசும்போதே பாட்டு பண்ணுறாரு. அதனால் இந்த லவ்டேல் கிருஷ்ணமூர்த்திக்கு மனசார வாழ்த்துக்கள். அவர் வேறு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்னோட பேசி பாருங்கள், என்ன நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் திமுக விட்டு வெளியில் போகிறேன்னு. அந்த நாள் எந்த நாளோ, ஒருவேளை எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா, அவரோட பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னா, ஸ்டேஜில் சமமாக நின்று பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா, அன்றைக்கி தான் திமுகவில் அவர் இருக்கக்கூடிய கடைசி நாளாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. விஜய் நான் சொல்லுவார், எல்லாரும் உங்களை பிடிச்சி போச்சுன்னா, எல்லாரும் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்துட்டாங்கன்னா ஒரு போர் அடிச்சிடும் லைஃபு. ஒரு எதிர்ப்பு இருக்கணும், ஒரு எதிரி இருக்கணும், அவர்களை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உத்வேகம் வரும்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாமே இன்றைக்கி இவங்க சொல்லிட்டு திமுகலாம் படித்தவன் ஆகிட்டான். அந்த நம்ம லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, அண்ணன் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு படித்தவனுக்கு இது பிடிக்காது. கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை சார். எனக்கு பிடிச்சிருக்கா? தம்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு நம்ம எல்லாருமே படித்தவங்க. படிக்காத சில தற்குறிகள், இந்த சரகை போட்டு உட்காந்துட்டு சில கூட்டம் இருக்குங்கள்ல, இந்த நாதாரிகள் சொல்லுவாங்கள்ல, இவங்களுக்கு தான் அவரை பிடிக்கும். இப்போ படித்தவன் நீங்களே சொல்கிறீங்களே, எங்களால் தான் படித்து திமுக வளர்ந்தோம். இப்போ அவனுக்கு பிடிக்காமல் திமுக வெறுத்து வெளில வந்துட்டானா? அந்த திமுக இருக்க வேண்டும் என்றால் ஒரு எதிர்ப்பு சக்தியாக, எதிரணியாக நிற்கணும். டஃப் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி பாதி கூடாரம் காலி ஆகிட்டு இங்கே வந்துட்டு இருக்குது. இன்னும் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆட்களை வெளியில் எடுத்தானா அவங்களாவது இருப்பாங்கன்ற ஒரு ரீசனுக்காகவும் விரைவில் அவருடன் வந்து ஒரு நேர்காணல் வச்சிருவோம். அதாவது அந்த என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மீட்டிங் கேட்டிருக்காரு இல்லையா, வாக்குவாதம். அந்த விவாதமடையே டேக் ஒன் தமிழே ஏற்படுத்தி அது உங்களோட சௌரியம். நீங்கள் என்னைக்கு வேணாலும் வைங்க. டேக் ஒன் எடுத்து கொடுத்துச்சுன்னா நீங்கள் அந்த விவாதத்தை வச்சு அன்னியோட அவருக்கு திமுகவில் ஒரு மூடு விழாவை கொடுத்து ஃபேர்வெல் பார்ட்டி ஆக்கிடுவோம். அதனால் அந்த லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி இனிமேல் நீங்கள் வந்து அவரை கொடுக்கும்போது ஒரு அடைமொழியாக லவ்டேல் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களே அப்படின்னு இந்த காணொலியை பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் அவரை சந்திப்போம். அவருக்கான ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியை க்ரியேட் பண்ணிவிடும்.
இது வரைக்கும் இங்கே கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.